ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கி வாங்க எல்லோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வந்து எல்லோ ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்ப்போம். நான் வந்து கீரி சம்பா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் பாஸ்மதி ரைஸும் எடுத்து வச்சுக்கலாம். பீ ஆனியன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ரம்பை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நோஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பட்டை ஒரு சின்ன பீஸும், ஏலம் 3, கிராம்பு 3 எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து இங்கே பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கீயை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் 50 ml ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக பீ ஆனியன்ஸுகளை நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பட்டரில் ப்ளம்ஸுகளையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் இந்த அரிசியை கழுவி, ஒரு கீரி சம்பாவாக இருந்தால் நீங்கள் ஒரு 5 minutes மாதிரி ஊற வச்சிங்கன்னா போதும். ஒரு 5 minutes மாதிரி தண்ணியில் கொஞ்சம் ஊற வைங்க. நல்லா கழுவிட்டு தண்ணியில் 5 minutes மாதிரி ஊற வைங்க. அப்படியே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 20 minutes ஆகுது நீங்கள் என்ன செய்யணும், ஊற வைக்கணும். இல்லாட்டி ஒரு 15 இல்லாட்டி 20 minutes நீங்கள் ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டாக நாங்கள் இதை கழுவி எடுத்துகிட்டு வருவோம். நாங்கள் ஃபஸ்ட்டாக ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிக்குவோம். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வுடன் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ஆயிலில் போட்டுக்குவோம். ஆயில் நல்லா சூடாகட்டும். பட்டையும் இந்த ஏலம், கிராம்பு இதுகளை சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டாக கூட சேர்க்காய்ங்க. 3 ஏலமும் 3 கிராம்பும் போட்டால் போதும். நீங்கள் இதை வந்து பேனில் ஃப்ரை பண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் ரைஸ் குக்கர்லேயும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ரைஸ் குக்கர்லேயே கூட இதுகளை செய்யலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை நான் சேர்த்துக்கிறேன். அதோட இந்த பீ ஆனியன்ஸையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நான் இந்த ரம்பை, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சிலவங்க இதில் முழு மிளகு சேர்ப்பாங்க. அது நான் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஊற வச்சிருக்கிற இந்த ரைஸை நாங்கள் இதில் சேர்த்துக்குவோம். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட இப்போ இந்த தேங்காய் பாலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேங்காய் பால் மட்டும் பத்தாது. இதுக்கு நாங்கள் இப்போ கையில் அளவு வச்சு பார்ப்போம். ரைஸ் எப்படி வேகிற அளவுக்கு அளவு வச்சு பார்க்கக்குள்ள உங்களுக்கு தண்ணி தேங்காய் பால் பத்தாட்டி நீங்கள் தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பதிலாக. இப்போ நீங்கள் உங்களோட கையை விட்டு பாருங்கள். உங்களுக்கு தண்ணீர் அளவு இந்த அளவுக்கு வரணும். அதாவது அரிசியிலேருந்து உங்கள்ட்ட தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் நாங்கள் வைப்போம். அப்போ பால் வந்து எனக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ மீதிக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சரி, தண்ணீர் அளவு சரியாக வந்துருச்சு. எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இப்போ இதோட நீங்கள் மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர், அப்படி இல்லாட்டி கீயை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லக்குள்ள நான் மஞ்சளை மறந்துட்டேன். நீங்கள் தேவையான கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். கூட டார்க்காக வேணும்னா கொஞ்சம் கூட மஞ்சளையும், லைட்டாக உங்களுக்கு வேணும்னா லைட் எதுவும் நான் கொஞ்சம் இப்போ மஞ்சளையும் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன்.
போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். மஞ்சத்தூள் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நாங்கள் சூப் க்யூப்பை ஆட் பண்ணிக்குவோம். அடுத்தது நான் அந்த உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நாங்கள் இதை மூடிட்டு வார்முக்கு வர வரைக்கும் நாங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நாங்கள் சர்வ் பண்ணிக்கிட்ட பிறகு நாங்கள் இப்படி டெக்கரேட் பண்ணிக்குவோம். ப்ளம்ஸ் போட்டுருங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.